பார்க்கிறோம். ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு தொடர்பாக வெளியிடுவதற்கு முன்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் தற்போது அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நேற்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசுவை சந்தித்த பிறகாக இன்று முதல்வர் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவார் என்று பேட்டியளித்திருந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், என்ன அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஆலோசனை விவரம் என்ன? அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளார். இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. முன்னதாக அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக வரும் 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்புகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் அமைச்சர்கள் தலைமையிலான குழு 2 முறை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ ஆகிய 2 அமைப்புகளோடு தனித்தனியே ஆலோசனை நடத்துறாங்க. அந்த ஆலோசனைக்கு பிறகு 2 அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் செய்தியாளர்களை சந்தித்து இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓய்வூதியம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடவிருக்கிறார். அதற்கு பிறகு எங்களுடைய போராட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பழைய ஓய்வூதியம் திட்டம் ரத்து செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சொல்லக்கூடிய சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 2 முறை தமிழக அரசு அவர்களுடைய அழைத்து பேசி ஒரு ஒருமித்த கருத்தை எடுப்பதற்கான ஒரு குழுவையும் கடந்த பிப்ரவரி மாதம் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழு தங்களுடைய இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தாங்க. அதே போல கடந்த 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் முழு அறிக்கையை முதலமைச்சரிடம் தாக்கல் செய்தாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில ஒரு ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் அந்த அறிவிப்பை தொடர்ந்து அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிக்க இருக்கிறாங்க. ஆனால் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய வகையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை அறிவிக்க உள்ளார் அப்படிங்கிற உத்தரவாதம் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்புல 2 அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் தெரிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் ஏவா வேலு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோருடனும் அதே போல இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் அதே போல மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த திட்டம் தொடர்பாக செய்தியாளரை சந்திக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் அதற்கு முன்னதாக இந்த திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார். காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.